ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் 1க்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க. வாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு போயிடலாம். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகள் அதிரடி தாக்குதலை நேற்று தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எதனால் அப்படின்னா, ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க தேவையான யுரேனியத்தை செறிவூட்டி வருவதாக அந்த குற்றம் சாட்டி ஏற்கனவே இது வார்ன் பண்ணியிருந்தாங்க. அதை அவங்க கடைபிடிக்காதனால இந்த தாக்குதல் நேற்று ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த பாயிண்ட்டு, ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் கர்நாடகத்தை வீழ்த்தி ஜம்மு காஷ்மீர் அணி சாம்பியன் கோப்பையை நேற்று கைப்பற்றியது. 92 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் ரஞ்சி கோப்பையில் முதல் முறையாக 67 ஆண்டுகள் இந்த ஜம்மு காஷ்மீர் பங்கேற்று முதல் முறையாக இந்த கோப்பையை கைப்பற்றிருக்காங்க. ஃபைனலில் ஆட்டநாயகன் விருதை சுபம் புந்தீர் அப்படிங்கிறவர் கைப்பற்றிருக்காரு. 121 ரன்கள் எடுத்திருக்காரு. மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் தொடர்நாயகன் விருதை ஆகிப் நபி அப்படிங்கிறவர் 245 ரன்ஸ்கள் எடுத்து 60 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காரு. அவர் இந்த விருதை கைப்பற்றிருக்காரு. அடுத்த பாயிண்ட், ஈரான் மீதான அமெரிக்க இராணுவ நடவடிக்கைக்கு ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காங்க அமெரிக்க அரசு. அதே மாதிரி ஈரான் மீதான தாக்குதலுக்கு ஆப்ரேஷன் ரோரிங் லயன் கர்ஜிக்கும் சிங்கம் என இஸ்ரேல் பெயர் சூட்டியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட், கிராம கோயில் பூசாரிகளுக்கு ரூபாய் 1500 மாத ஊக்கத்தொகையும் இறப்பின் போது 50,000லேருந்து 1,00,000 தரோம் அப்படின்னு அறிவிப்புகளை முதல்வர் வெளியிட்டிருக்காரு. தமிழகத்தில் ஆதரவற்ற விதவை சான்றிதழ் பெறுவதற்கான மாதாந்திர வருமான உச்சவரம்பு 4,000லேருந்து 8,000 உயர்த்தி அரசாணை வெளியிட்டிருக்காங்க தமிழக அரசு. அடுத்த பாயிண்ட்டு, உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட டிஆர்டிஓவால் தயாரிக்கப்பட்ட குறுகிய தூர எதிரி இலக்கை துல்லியமாக தாக்கி அளிக்கும் திறன் கொண்ட 3 ஏவுகணைகளை சோதனை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க. அடுத்த பாயிண்ட், நாடு முழுவதும் 14 வயதுடைய சிறுமிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி இலவசமாக தொடங்குகிற திட்டத்தை நேற்று மோடி தொடங்கி வச்சிருக்காரு. அடுத்த பாயிண்ட், நாட்டிலேயே முதல் முறையாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை வேட்பாளராக தன்பாலின ஈர்ப்பாளர் எல்ஜிபிடிக்யூ, அதாவது லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர், கியூர் அப்படிங்கிற வகை தன்பாலின ஈர்ப்பாளர் மேனகா குருசாமியை எம்பியாக அறிவிச்சிருக்காங்க. ஓகே, நாளைக்கு வேற ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.